தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் கீழ அரசரடி கிராமத்தில் 500 ஏக்கருக்கு மேல் ஆக்கிரமிப்பு செய்து உப்பளங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர் ஏழையாக இருக்க வேண்டும் அல்லது முன்னாள் இராணுவத்தினராக இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட வகுப்பினராக இருக்க வேண்டும். மற்ற நபர்கள் இந்த ஆக்கிரமிப்பு நிலங்களை பயன்படுத்தவே கூடாது என்று அரசாங்கம் கூறுகிறது. இந்த உப்பளங்களை எல்லாம் பயன்படுத்திய நபர்கள் பல ஏக்கர் நிலங்கள் சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கால்நடைகளை சரியாக வளர்ப்பதற்கு கால்நடை தீவனம் போதிய அளவில் கிடைக்க வேண்டியதும் மிகவும் இன்றியமையாதது. தொன்று தொட்டு இருந்த ஒரு மேய்ச்சல் நிலங்கள் கட்டுமான பணிகளுக்காகவும் ஏனைய பணிகளுக்காகவும் வரையறையின்றி பயன்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மேய்ச்சல் நில பகுதி தவறாக பயன்படுத்தப்பட்டு குறைந்து வருகின்ற நிலையை மாற்றிட புறம்போக்கு மேய்ச்சல் நிலத்தை வேறு எந்த வகை நிலமாகவும் மாற்றக்கூடாது. அவ்வாறு மாற்ற வேண்டும் என கட்டாயம் ஏற்படும் போது மாற்றப்படும் நிலத்திற்கு சமமான பரப்புள்ள வேறு நிலம் மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்தி அளிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்படும் என்று 2001-2002 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடெங்கும் இந்த நில ஆக்கிரமிப்பு, தனியார்கள் அரசாங்கத்தினுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பது என்பது, அது சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பது அல்லது அதையே பயன்பாட்டுக்காக பாவித்தல், அதாவது என்ஜாயபிள் ரைட்ஸ் என்பதாக பயன்படுத்தி கொள்வது, ரைட்ஸ் இல்லை ஆனாலும் சட்டவிரோதமாக இப்படி அல்லது பத்திரப்பதிவு போட்டு தனியார் கிரயம் போட்டுக்கிடுறது பட்டாவா, இப்படி எல்லாம் நிறைய நடக்குது என்பது தமிழ்நாடு எங்கும். இது ஆட்சியாளர்கள் நேரடியாக அவங்களால குற்றம் சொல்ல முடியாது. எல்லா இடமும் அங்கங்க லோக்கல்ல வட்டாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் உதவியில இதுமாரி நடக்கு என்பது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்படி தூத்துக்குடி சுற்றி வரை வந்த விஷயங்களை கூட ஒரு கடந்த 6 மாதத்துக்கு முன்னால முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் சென்னையில சிவஞானம்னு சொல்லிப்பட்டு கலைஞர் வேலை பார்த்தாரு. அவர் நேரடியாக இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுப்பது என்ற பணியை செய்தார். இப்ப இறந்துட்டாரு, போன மாதம் இறந்துட்டாரு. அவர் மூலமாக இங்க இருக்கக்கூடிய சில ஆக்கிரமிப்புகளை கூட, அதாவது இப்ப இங்க பக்கத்துல ஒரு 150 கடையை ஆக்கிரமிச்சாங்க ஒரு சிவங்கோயிலுடைய நிலத்துல, அது சிவங்கோயில் நிலத்துல அப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அதை எடுத்து கொடுத்தது சரி. ஆவடையார்களில இன்னொன்னு அங்க ஆவடையார் உரத்துல இதே மாதிரி நிலத்தை ஆக்கிரமிச்சு அரசு புறம்போக்க தனியார் சாதாரண மக்கள் இருந்ததை விரட்டி அடிச்சு தனியாருடைய நிலம்னு சொன்னது, இப்படி எல்லாம் ஒரு 3-4 விஷயங்களை தமிழ்நாட்டுல மேல கொண்டு போய் நம்ம துணை முதல்வர் சும்மா ஒவ்வொருத்தரும் விமர்சனம் பண்றாங்களே, இல்ல சாதிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய டைரக்ஷன் நேரடியாக இந்த வட்டாரத்துல பல்வேறு சாதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. இது 6 மாசம் 8 மாசத்துக்குள்ள நடக்கும். அதை செய்த அந்த சிவஞானம்னா இறந்துட்டார். அதே போல இந்த விஷயமும் கூட எடுத்துட்டு போவோம் அந்த முறையிலேயே என்று பார்த்தா, இதுல 2001ஆம் ஆண்டு ஒரு தமிழ்நாடு அரசினுடைய அரசாணையே போட்டிருக்கு. கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களை வேற எந்த உபயோகத்திற்காக மாற்றம் செய்யக்கூடாது என்பதற்கான ஆணைகள் வெளியிடப்பட்டது. இந்த மேய்ச்சல் புறம்போக்கு என்பது என்னன்னா, அடிப்படையான நம்ம கிராமப்புற மக்கள், நிலமற்ற கூலி மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க எல்லாருக்கும் ஆடு மாடு வச்சுதான் வியாபாரமே, அவங்களுடைய வாழ்க்கை ஓடுது, வாழ்வாதாரமே. அந்த ஆடு மாட்டுக்காகத்தான் இந்த மேய்ச்சல் புறம்போக்குகள் இருக்கு. அதற்காகத்தான் ஒவ்வொரு கிராமத்திலையும் மேய்ச்சல் புறம்போக்கு என்பது பாரம்பரியமாக மெயின்டைன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பெரிய அரசாங்க சொத்து, அதே மாதிரி பொதுமக்கள் சொத்து. இதை பொதுமக்கள் சொத்து என்பதை நிரூபிக்கிற மாதிரி நம்ம முன்னாள் இறந்து போன பிரபலமான திரைப்பட இயக்குனர் ஜனநாதன் அவர் ஒரு படமே புறம்போக்கு எனும் பொது உடைமை அப்படின்னு படம் எடுத்தார். அது நாங்கெல்லாம் அவர் ஆலோசகர் தோழர்கள். அவரு அதுல சொல்ல வருவத புறம்போக்குன்னு சொல்ற நீங்க, புறம்போக்கு நிலத்தை அது மேய்ச்சல் புறம்போக்கையா, அதெல்லாம் பொது உடைமையா, மக்களுடையவையா என்பதை சொல்லதான் அவர் சொன்னார். ஆனா இது எந்த அளவுக்கு விளங்கிக்கிட்டாங்கிறது அடுத்த விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அரசாணைய ரொம்ப தெளிவா, நீங்க இந்த மேய்ச்சல் புறம்போக்கெல்லாம் விற்கவே கூடாது, யாரையும் ஆக்கிரமிப்பு செய்யவும் விடக்கூடாது என்பதாக இந்த அரசாணை கொடுத்திருக்கு. அப்படி கொடுத்தும் கூட இந்த ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்குது என்பதுதான் அரசாணைக்கு 2001ஆம் ஆண்டு 11/12 டிசம்பர் 11 போட்ட இந்த அரசாணைக்கு எதிராக இருக்கிறது என்பது இங்க ஒரு அடிப்படையான ஆதாரம்.
அதை வச்சுக்கிட்டு 2022ஆம் ஆண்டு இந்த ஒட்டப்பிடார வட்டாட்சியரே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுல ஆக்கிரமிப்பு ஒட்டப்பிடார வட்டம் கீழ அரசடி கிராமம், இது வந்து கீழ அரசடி கிராமத்துல உள்ள ஐயனார் தான். அதுல வந்து என்னெல்லாம் 134, 35, 36, 37 சொல்லி போட்டு சர்வே நம்பர்லாம் போட்டு இன்னும் நாள் ஆக்கிரமிச்சிருக்காங்க, உப்புலாம் எடுத்திருக்காங்க என்பதாக போட்டு அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும் என்ற விஷயத்தை போட்டிருக்காங்க. இப்படி ஒரு என்ன வழிகாட்டல் அரசு துறையிலிருந்து கொடுக்கப்பட்டும் கூட என்ன அதை வந்து செய்தல் என்பது அல்லது நீக்கி மீண்டும் புறம்போக்காக அதை கொண்டு வருது அரசுக்கு என்பது நடக்கல. அதே போல உங்களுக்கு வந்து அந்த மேய்ச்சல் தரை என்பதாக அதுலேயே குறிப்பாக என்ன ஆட்கள் பெயரெல்லாம் போட்டு உள்ள அறிக்கைகள் எல்லாம் இருக்கு. யார் யாரு இந்த மாதிரி தவறாக அதை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில ஏடுகள்ல ஒரு செய்தி வந்திருக்கு, பதிவுத்துறையிலிருந்து போடுறாங்க. இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் அரசு புறம்போக்குகளை நீங்க வந்து தனியார் கையில கரையம் போட்டு விற்கிறது என்ற விஷயங்களை தடுக்கணும் என்பதற்காக நாங்க வந்து ஒரு புதிய செயலியை கொண்டாந்து இணையத்துல தமிழ் நிலம் என்பதுடன் இணைச்சிட்டோம்னா நீங்க அது வந்து என்ன ஆயிரும்னா அரசு புறம்போக்கு எது எதுன்னு காட்டிவிடும். அப்ப நீங்க பத்திரப்பதிவு போட போறேன்னு சொல்லி போனீங்கன்னா அங்க வந்து அது பத்திரப்பதிவுக்கு உள்ளுக்கு போகாமையே தடுத்துரும். ஆமா, அந்த அளவுக்கு அது சர்வே நம்பரை போட்ட உடனே தமிழ் நிலத்தில் உள்ள லிங்க்ல தொடர்புல அது தெரிஞ்சு போகும். இந்த அளவுக்கு அரசும் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி அரசு சாரா தனியார்கள் என்ன தங்கள் பண பலத்தினால் அல்லது ஆதிக்க பலத்தினால் ஒரு வட்டாரத்தில் அந்த மாதிரி நிலங்களை எல்லாம் பிடிச்சா என்ன ஆக்கிரமிச்சா அதை யாரும் தட்டி கேட்க முடியாத அளவுக்கு அதிகாரிகளும் பயந்திருந்தாலோ அல்லது அதிகாரிகள் சொல்லி எடுபடாம இருந்தாலோ அல்லது நீதிமன்றத்தினுடைய ஆர்டர்கள் உத்தரவு வந்தும் கூட செயல்படுத்த முடியாமல் இருந்தாலோ அதையெல்லாம் கூட கிரயம் போடுவதை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்துட்டு நல்ல விஷயம். அதே மாதிரி இப்ப அடுத்து என்ன வரணும்னு நம்ம சொல்றோம், என்ன இந்த பயன்படுத்தல் பாவித்தல் இருக்குல்ல, என்ஜாயபிள் ரைட்டுங்க. அந்த என்ஜாயபிள் என்பது ரொம்ப வருஷமா என்ஜாயபிள் ரைட்டா இருக்கு, அதனால அவங்களுக்கு சொந்தம்லாம் வரும்ல. அந்த வரலாற்றுல அந்த என்ஜாய் பண்ணுவதை கூட தடுப்பது என்பதாகவும் அவங்க இப்ப யோசிக்கணும். ஏன்னா அரசு தரப்பு வந்து யோசிக்கணும் நம்ம சொல்லுவோம். இதுல குறிப்பாக 2021 இப்படி போடப்பட்ட டைரக்ஷன் வட்டாட்சியர் ஒட்டப்பிடாரம் வருவாய் வட்டாட்சியர்கிட்ட என்ற விஷயமும் ஆள் பேர் போட்டு சர்வே எண் 126, 27, 224 இதை பற்றி எல்லாம் போட்டு ஆர்டர்கள் வந்திருக்கு. ஆனாலும் 79ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்டவங்க ஒரு போலி ஆவணத்தை தயார் பண்ணி தங்களுடையது என்பதாக கொண்டு வந்துட்டாங்க என்பது இருக்கு. இத்தனையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் உயர் நீதிமன்றமும் இதற்காக நீங்க எல்லாத்தையும் நீக்குங்க, அரசு புறம்போக்காக மறுபடியும் மாத்துங்க, மேய்ச்சல் நிலத்தை மேய்ச்சல் நிலமா மாத்துங்க. அரசாங்கம் ஆட்சியாளர்கள் மக்களுக்கெல்லாம் நாங்க கறவை மாடு தாரோம், நாங்க ஆடு தாரோம், எங்க கொண்டு போய் மேய்க்கிறது? ஒவ்வொரு கிராமத்திலையும் பக்கத்துல இருக்கிற மேய்ச்சல் நிலம் இருந்தா தானே அதுவும் பற்றி நீங்க அப்படியே ஒரு இடத்த அரசாங்கம் முக்கியமான ஒரு திட்டத்துக்காக எடுக்காங்கன்னு ஒரு பெரிய ஏவுகணை திட்டம் வருது நம்ம குலசேர்பட்டா, அது மாதிரி திட்டத்துக்காக எடுத்தாகணும். மேய்ச்சல் புறம்போக்கு சொல்லுதியோ எடுக்கூடாது எடுத்தேன். அப்படி எடுத்தா அதே அளவு நிலத்தை நீங்க வேற ஒரு சர்வே நம்பர்ல பக்கத்துல கண்டுபிடிச்சு அதுல அந்த புல் நீங்க சொன்னீங்கள புல் உருவாக்குவதற்கு புல் தரை உருவாக்குவதற்கான விதைய போட்டு 5000 ரூபாய் ஒண்ணு செலவழிச்சு நீங்க உருவாக்குங்கன்னே ஆர்டர் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாவற்றிற்கும் சட்ட ரீதியாக அரசாங்கத்தின் வழிகாட்டலில் அதிகாரிகள் மேல இருந்துகிட்டு திட்டமிட்டு ஆட்சியாளர்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டும் கூட நடைமுறையில் செய்யாமல் சமூக விரோத வேலைகள் நடக்கு என்பதனால்தான் மக்கள்ல விழிப்புணர்வு பெற்ற மக்கள் மட்டும் ஒரு பிரிவினர் மட்டும் இதை எதிர்த்த போராட்டங்கள், இதை எதிர்த்து நீதிமன்றம் போதல், இதை எதிர்த்து கலெக்டரேட் போதல், வட்டாட்சியர் போதல் என்பதாக கொண்டாடுறாங்க. அதனால இந்த விஷயத்திலையும் இப்ப நீங்களும் எப்படி இதை எடுத்துட்டு போய் சொல்லுதீங்களோ அதை ஒட்டி அரசாங்கம் விழிப்புணர்வு பெறும். அதுவும் தேர்தல் நேரம் வருது. அதனால நாங்களும் சென்னையில அதை எடுத்துட்டு போய் சரியான சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுப்பதற்குள்ள வேலையை செய்வோம். நான் ஏற்கனவே சொன்னேன்னு இறந்து போன இந்த சிவஞானம் செய்தது போல அதே மாதிரி வேலையை அரசாங்கமும் செவி மடுக்கும், இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. என் பேர் TSS மணி, மூத்த பத்திரிகையாளர்.